வணக்கம்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, அந்த டைப் அண்ட் பை காசுலேயே வேறு குவாலிட்டிங்க. பாருங்கள், இது ஹைட்டே வராதுங்க. டேபிள்லேயும் வளர்க்கலாம், ஒரு ஆஃபீஸில் இதுகளில் டேபிள்லேயும் வைக்கலாம். நமக்கு நல்ல மாசு கட்டுப்பாடு மாதிரி அந்த காற்று சுத்தம் பண்ணி நமக்கு நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய செடிங்க. இது இட்லி பூ மாதிரியே குழம்பன்றானுங்க. இட்லி பூ மாதிரியே ஒரு பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த செடி ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட் இதில் 2-3 ரகம் வருதுங்க. இனிப்பு லைட்டாக கலந்து வருது, புளிப்பு வருது, இந்த மாதிரி இருக்குது. இது இனிப்பு வர செடிங்க. இது எலுமிச்சங்கன்னுங்க. எலுமிச்சையிலே இது பாலாஜி ரகம்னு நல்லா ஒரு ஆள் உயரத்துலேயே காய் நல்லா காய்க்குதுங்க. காய் அதிகமான காய் காய்க்குது. கொஞ்சம் எருவு மட்டும் நிறையா நல்லா மக்கி போன எருவு போட்டு வைக்கணுங்க. தொட்டிலையும் வளர்க்கலாங்க. பெரிய சைஸ் தொட்டியில் வளர்க்கலாம். அருமையாக காய்க்குதுங்க, நல்லா காய்க்குது. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு செடிங்க. இது ஒரு ரகம் ஸ்டார் ஃப்ரூட். இது மலை நெல்லிக்காய் ஒட்டு செடிங்க. ஒட்டு செடி இது மலை நெல்லிக்காய். கரெக்டாக நட்டு 3 வருஷத்தில் காய்ச்சிருங்க. நல்லா காய் நிறையா காய்க்குது. தரையில் தாங்க வைக்கணும். இது தொட்டியில் அதிகம் வர வாய்ப்பு இல்லைங்க. இது நாவல் பழமுங்க. நவாப்பழம்னு சொல்லுவாங்க, லவாப்பழம்னு சொல்லுவாங்க. நாவல் பழம் ஒட்டு ரகமுங்க. இது நல்ல பெரிய பழமாக வரும். இதுவும் 2 வருஷம் இல்லை 3ஆவது வருஷம் காய்க்குமுங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுங்கிறது 1 வருஷத்துலேயே காய்ச்சிருங்க. வச்சதுலேருந்து ஒரு சில செடி காய்ச்சிரும், 1 வருஷத்துலேயும் காய்க்குமுங்க. நெல்லிக்காய் 3 வருஷம் ஆகுங்க. இந்த நவாப்பழமும் 2லேருந்து 3 வருஷம் ஆகுங்க. இதெல்லாம் தரையில் வைக்கக்கூடிய செடிங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் தொட்டியில் வளர்க்கலாங்க. இந்த காய்ச்சிருச்சு பாருங்க. நான் வீடியோ எடுக்கும்போதே பார்த்தேன். இப்போ தான் காய்ச்சிருக்கு. இது சின்னதில் வச்சதுலேருந்தே காய்ச்சிருமுங்க. இது தொட்டியில் வளர்க்கலாங்க. தரையிலையும் வளர்க்கலாம், தொட்டிலையும் வளர்க்கலாம். இது இலந்த பழமுங்க. இலந்த ஒட்டுருவாங்க. இலந்த பெரிய பழமாக வரும். காய் என்று இருக்குங்க, எடுக்க முடியல. சின்னதுலேயே காய்க்கிறதாங்க. அதுவும் வச்சதுலேருந்தே காய்ச்சிடும் பாருங்கள். நன்றி, வணக்கமுங்க.